தங்கம் எப்படி எந்த அளவுக்கு வருதோ அதே போல் தான் வெள்ளியும் வெளிநாட்டிலேருந்து தான் வந்துட்டு இருக்குது. நகைக்கடையிலேருந்து ஆர்டர் கொடுப்பாங்க. சில அதுக்கான வியாபாரிகள் இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு கொலுசு உற்பத்தி பண்ணி செஞ்சு கொடுக்க சொல்லி என்னென்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. எங்களுடைய வேலை வந்து செஞ்சு கொடுக்குற வேலை எங்களுது. இப்போ இது கட்டியாக வருமா, எப்படி வரும் அந்த வெள்ளி அப்படிங்கிறது? பாராக வரும். இதுதான் பாருக்கு அப்புறம் இதுதான் மெல்ட் பண்ணி இதுதான் கெட்டின்னு சொல்லக்கூடியது. இதை நாங்கள் அடுத்தது ஒவ்வொரு இடமா கொடுப்போம். ஒரு 20 இடத்துக்கு கொடுத்து வாங்கி கொலுசா செய்யறதுக்கு என்ன டிசைன் கேட்குறாங்களோ, கடைக்காரங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போ கம்பி இருக்குது, இப்போ பாரில் உருக்கி இந்த கம்பி இருக்குல்ல, வெள்ளி கம்பி இருக்குல்ல, இந்த தகடு. ஆமாம். இதுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே ரோலரில் விட்டோமா தேவையான அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-4 முறை ஹீட் பண்ணி என்ன சைஸ் மாடல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்பியாக இழுக்க வேண்டியது இருக்குது. இப்போ வெள்ளி இப்போ வந்து அந்த பாரா வருது இல்லை, அதில் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணாதான் அது மாதிரி தயாரிக்க முடியும். வளைஞ்சா வந்து உடையாமல் இருக்கணும், அந்த மெல்ட்டிங் தன்மைக்கெல்லாம் அது மாதிரி ஏதாச்சும் கலப்படம் பண்ணுவீங்களா இல்லை அப்படியே? இல்லை பார் அப்படியெல்லாம் செய்யவும் முடியாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி ரோலர் மிஷினில் விட்டு இந்த மாதிரி சைஸ் கம்பியாக இழுத்துரும். கம்பியாக இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் எங்களுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு கம்பியாக இழுத்துருவோம். கம்பி இழுத்து அதன் பிறகு என்ன டிசைன் உருவாக்கணுமோ, இப்போ லூஸ் டிசைன்னா லூஸ் டிசைனு, குஷ்பு டிசைன்னா குஷ்பு டிசைனு, குஷ்பு சிங்கிள் குஷ்பு, டபுள் குஷ்பு, ட்ரிபிள் குஷ்பு, 4 குஷ்புன்னு என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதே பண்ணிடுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லூஸினுடைய இது குதியம், லூஸ் குதியன்னு சொல்லக்கூடிய குதியம். இந்த டிசைன் பண்ணுவோம். அதனால் தேவையான மாதிரி உருவாக்குறதுக்கு இதுதான் அடுத்த ஸ்டேஜ். ஆனால் அந்த வெள்ளி கலர் பாருங்களேன், அப்படியே பளபளன்னு இருக்கு அந்த கையில் இருக்கிற அந்த வெள்ளி கம்பி. ஆனால் இங்கே நம்ம இங்கே மிஷினில் விட்டு நீங்கள் எடுத்தீங்கல்ல, ஆமாம், இந்த மெலிசா இருக்கு பாருங்க, இந்த கம்பி வேற கலரில் இருக்கு. எது மிக்ஸ் பண்ணுவீங்களா இடையில வந்து ஒர்க் பண்ணும்போது சூடு ரொம்ப ஹீட் ஏறுங்கிறதுக்காக ஆயில் கொடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி இது ஒரு இடத்துல நாங்கள் கொடுத்தோமா உடல் பகுதி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த உடல் பகுதிங்கிறது எது? இதுதான் உடல் பகுதி. இதுதான் குஷ்புக்கு உடல் பகுதி. அந்த கம்பியில இருந்து அடுத்த ஸ்டேஜ். இந்த எல்லா ப்ராசஸும் சொல்றீங்களே, அடுத்தடுத்த ப்ராசஸ் சொல்றீங்கல்ல, எல்லாமே இந்த பனங்காடு அப்படிங்கிற இடத்த சுற்றி இருக்கிற கிராமங்களில் பண்றது தான். ஆமாம். இதுக்கு வியாபாரம் பண்றவங்க எல்லாம் செவ்வாப்பட்டையில் இருக்காங்க. உற்பத்தி பண்றவங்க பூரா அந்த 108 கிராமத்திலேயே இருக்காங்க. இப்போ அதை டிசைன் பண்ணி இப்போ இங்கே இருக்காது, டேபிளில் இருக்கா? டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பூ டிசைன் பண்ணனதுக்கு அப்புறம் இது மேலே வரிசையாக வச்சு நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறது. இது ஒரு கட்டம். கடைசியில் அந்த வெள்ளி பார்க்கும்போது நல்லா தகன்னு மின்னுது. இப்போ ஆனால் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க பாருங்க. ஆமாம். இது எப்படி அந்த ஸ்டேஜுக்கு வருது? இது வந்து நம்ம ஹீட் கொடுக்க இந்த கலர் வந்து இந்த கலரில் தான் வரும். ஏன்னா ஹீட்டு கொடுக்குறோம். எவ்வளோ ஹீட்டு கொடுக்கறதுனால வெள்ளி பொறுத்த வரைக்கும் 100% வெள்ளியே பார்த்தீங்கன்னா காற்றுப்பட்டதுன்னா கருத்துரும், ஒரு மாதிரி ரெட் கலராக கருப்பு ஒரு மாதிரி ஆகிடும். வெள்ளிக்கு பொறுத்த வரைக்கும் இயற்கையாக அந்த குணம் உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலிஷ் போடணும். அதுக்கப்புறம் கீழே தேவையான டிசைன் ஒவ்வொன்றா உருவாக்குவோம். வெள்ளி கொலுசு அப்படிங்கிறது நம்ம கையில் வந்து ஈஸியாக நம்ம கிடச்சிடுது, போயிட்டு நம்ம ஷோ கேஸில் பார்க்குறோம் இல்லையா? அது உருவாகிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை பேரோட உழைப்பு அப்படிங்கிறது பின்னாடி இருக்குது? கிட்டத்தட்ட இதை 20 இடத்துக்கு 20 குடும்பங்கள்கிட்ட போயிட்டு வந்தால் தான் ஒரு கொலுசு முழு வடிவம் பெறும். இது ஃபுல்லாக அந்த பாரெல்லாம் எங்கே இருந்து இறக்குமதி பண்ணுறோம்? எந்த நாடு? இது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் வருது. எங்களுக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு தெரியும். மற்றபடி இதை பண்ணி கொடுக்கறதுக்கு, இந்த பாரை வாங்கி கொடுக்கறதுக்கு இடைப்பட்டல அவங்கவுங்க இருக்காங்க. எங்களுக்கு வேலை நாங்கள் உற்பத்தி செய்கிறவங்க. நாங்கள் இப்போ இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா இதுலேருந்து எத்தனை நாள் வந்து முழு வடிவம் அமைச்சு அதை அவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? குறைந்தபட்சம் 10 நாள் ஆகிடுங்க. எந்தெந்த வெளி மாநிலத்துக்கெல்லாம் போகுது இங்கே தமிழகத்தில் தயாரிக்கிற கொலுசு? இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் போகுது. அனைத்து மாநில வியாபாரிகளுக்கும் மொத்த கொள்முதல் பண்ணுறவங்க, மொத்த ஜுவல்லர்ஸுக்கு போகிற எல்லாம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஜுவல்லர்ஸ்லேயும் சேலம் கொலுசு இல்லாத ஜுவல்லர்ஸ் இருக்காது. எங்களுக்கு வந்து சரியான ஒரு பக்கம் கூலி ரொம்ப குறைச்சலாக தான் கிடச்சிட்டு இருக்குது. ஒன்று, இப்போ மிஷின்லலாம் நிறையா செய்கிறதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஆரம்பத்தில் 10% இந்த மிஷினில் செய்கிற கொலுசு வந்தது இது வியாபாரம். இன்றைக்கி எங்கள் 50% மேலே மிஷின் கொலுசு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கொலுசு வந்து நாங்கள் செஞ்ச கொலுசு பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு குறைஞ்ச அளவுக்கு தான் அந்த கூலி மட்டும்தான் இதாக போகுமே தவிர மீதி என்ன விலைக்கு கொடுக்குறாங்களோ அந்த செஞ்ச கூலி போக பழைய பொருளை அப்படியே எடுத்துக்குவோம். அதனால் இப்போ கொஞ்சம் காலமாக எங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த மக்கள் எல்லாம் இப்போ இந்த கொரோனா காலம் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சதுனால எல்லாம் பல்வேறு கட்ட தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க. எங்கள் தொழிலே வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது.